இதே மாதம் இனிமேல் செய்கிறது நான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இனி போகிறதுக்கு தேவையில்லை, இந்த மெடிசனுக்கு தேவையில்லை, நீங்கள் இந்த மெடிசன் சாப்பிட்றதுக்கு தேவையில்லை. ஏது செய்யினா கூட ஒரு நம்பிக்கை நம்ப செய்யணும். இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, நல்ல நேரம் வீட்டுக்கு பொறுத்தளவு தான், கெட்ட நேரம் 24 hours சுற்றி இருக்குது. நல்ல நேரம் எட்டு போதே யாருக்கே தெரியாது. கடவுள் அனுப்பினாக்கு எப்போ ஒரு தடவை தான் கோயில் வரணும். இது உங்களுக்காக நாங்கள் வரலாம், நமக்காக நீங்கள் வரலாம். அந்த டைலர் முக்கியம்னா ஏதோ லக்குவா எடுத்திருக்கு, அவருக்கு ஏதோ ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்காக வந்து கேட்டாச்சு. இப்படி குழந்தை இல்லாதால கூட பார்க்கணும்னா அம்மா யாரோ ஒரு அம்மா சொன்னாங்க, இங்கே இருக்காங்க சார் பார்க்கணும். அது ஒரு நேரம் ஒரு கடவுள் தான். அவங்க வேஸ்டிங் கூட இருக்கு. சரிங்க, அதெல்லாம் சொல்கிறேன் அப்புறமா. இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி போனால் ஞாயிற்றுக்கிழமை மேடம் நல்லா கூப்பிட்டு வரும், ஜீப்பெல்லாம் வரும் மேடம். அம்மாவுக்கு கொஞ்சம் பிளாக் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. பெல்ட் கொடுப்பாங்க, டைஸ் தான் பண்ண பெல்ட். அந்த ஒரு 24 அந்த பெல்ட் போட்டு கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்காக அந்த கொழுப்பு கரைச்சிருக்காங்க. கர்ப்பப்பை வளர்ச்சி வேணுமோ கொலஸ்ட்ரால் கம்மி வேணும். கர்ப்பப்பை வீக்காக இருந்தால் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். அதுக்காக டைஸ் காம்பன் பெல்ட் கொடுப்பாங்க. அது பகுல் போட்டணும். நைட் காலையில் வேணும்னா கழுத்துக்கு அதை எங்கன்னா வச்சுட்டு திருப்பி அந்த பெல்ட்டு கொண்டு போகிறது. பெல்ட்டு தனியாக வேணும்னா 25,000 ரூபாய் ஆகிடும் பெல்ட்டு. அது 20 நாளுக்குள்ளாக தான் கொடுக்குறது, திருப்பி அது கொண்டு போகிறது. மேடம் ஞாயிற்றுக்கிழமை ஜீப் எல்லாம் வருது, பெரிய ஜீப். இந்த மாதிரி பெரிய ஜீப் வரும். அதில் ஸ்கேனிங்கு எக்ஸ்ரே எல்லாம் மிஷினில் கம்ப்யூட்டர் மிஷினில் ஃபிட் பண்ணியிருக்காங்க கேரளா. அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் இங்கே 10 கேஸ் இருந்தால் 10 கேஸு இந்த அம்மாவுக்கு பார்த்தாச்சுன்னா இங்கே ஏரியாவில் 10 கேஸ் கொடுத்தே நாங்கள் 10,000 20,000 கொடுத்தே பாருங்கன்னா கூட பார்க்க மாட்டேன். இது குழந்தை அவ்வா கண்டா ஐயோ குழந்தை நிற்கி பிறந்த கண்டா வேறு கேஸ் எல்லாம் பார்க்குறதில்ல. இது ஒரு கேஸ் தான். இல்லை இந்த அம்மாவுக்கு பார்க்கலான்னா அடுத்த கேஸ் யாரன்னா பார்க்கணுமான்னா அதுக்கு பார்த்துட்டு அது ஒரு கேஸ் தான், ஒரு நகரில் ஒரு கேஸ் தான் நாங்கள் பார்க்கணும். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அப்போல்லாம் அவரெல்லாம் அங்கேயே நம்ம இடத்துக்கே தேடி வரணும். அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் அங்கே வந்து அங்கே காசு கட்டி தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இதுக்கே அமௌண்ட்டு ஜாஸ்தி ஆகிடுமல்ல, அதுக்காக எதனா